பதாஞ்சலி கேஷ்காந்தி வழங்கும் மகமாயி. உடனடியா போறேன்ப்பா. போய் என் பொண்ணை நான் காப்பாத்துறேன்ப்பா. நான் தனியாவே மல்லிய கண்டுபிடிச்சு விக்கிரகத்தை புடுங்கிட்டு வரேன். நீங்க சொன்ன மாதிரியே விக்கிரகங்கள்லாம் தயார் பண்ணிருக்கேன். அளவெல்லாம் சரியா இருக்கு. சரி, உள்ள வாங்க. இங்கே இருங்க, எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். அப்பா, யாரோ வெளியூர்காரங்க வந்திருக்காங்க. வெளியே மழை வர மாதிரி இருக்குல்ல, மழை நிக்கிற வரைக்கும் இங்க இருந்துட்டு அப்புறமா போயிடுறேன்னு சொல்றாங்க. எத்தனை தடவை உனக்கு நான் சொல்றது, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசவே கூடாதுன்னு. இதுல நீ அவங்கள வீட்டுக்குள்ள வர வச்சிருக்க. இத பாருங்க, என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது. இது ஒண்ணு தர்ம சத்திரம் இல்ல. மழையில இருந்து நீங்க ஒதுங்கினா தெருக்கோடியில ஒரு மடம் இருக்கு. உங்களை மாதிரி வர்றவங்களுக்காக தான் அது கட்டி இருக்கு. அதை காட்டினவன் நான் தான். அங்க போய் நீங்க மழைக்கு ஒதுங்கலாம். கிளம்புங்க, கிளம்புங்க அண்ணா. அப்பா, நம்ம ஊருக்கு அவங்க புதுசா. இந்த ஊர்ல அவங்களுக்கு யாரையுமே தெரியாதான். சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா. நம்ம வீட்லயே கொஞ்ச நேரம் இருக்கட்டுமேப்பா. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரியாது. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா நமக்கு தான் ஆபத்து. முதல்ல ஒன்னும் தெரியாத மாதிரி வருவாங்க, நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனா அப்புறம் வீட்டுல இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிடுவாங்க. திருடிக்கிட்டு போனா பரவாயில்ல, சும்மா போக மாட்டாங்க. நம்ம கழுத்தையும் அறுத்துட்டு தான் போவாங்க. இதெல்லாம் உனக்கு புரியாதுமா, சும்மா இரு. ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலப்பா. இந்த காலத்துல நம்ம யாரையுமே நம்ப கூடாது. எல்லாரும் இப்படிதான் பார்க்க அப்பாவியா தெரிவாங்க. வீட்டுக்குள்ள விட்டப்புறம் ராட்சசனுங்களா மாறிடுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எங்க போறாங்களோ அதான் ஊரு. அவங்கள பத்தியெல்லாம் நீ யோசிக்க வேணாமா. முதல்ல போய் சாமி விளக்க ஏத்து. அட, இன்னும் நீங்க போலையா? அதான் சொன்னேன்ல, தெருக்கோடியில உங்களுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்குன்னு. புதுசா ஊருக்கு வரவங்க வழிபோக்கர்களுக்காக தான் அதை நான் கட்டி வச்சிருக்கேன். அங்க போங்க. மழை நிக்கிற வரைக்கும் இல்ல, மழை நின்னாலும் அங்கேயே இருந்து காலையில எழுந்து போங்க. உங்களை யாரும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி யாராவது கேட்டாங்கன்னா இந்த ருத்ரையன் சொன்னேன்னு சொல்லுங்க. மறுவார்த்தை பேச மாட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல உங்களுக்கு இடம் இல்ல. போங்க போங்க.
இப்ப எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? விளக்கு அணையவே இல்ல, நல்லா எரியுதுப்பா. அப்படியா? நான் தான் சொன்னேன்ல, இருந்த எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆயிடுச்சுமா. பரமேஸ்வரா, இப்பவாவது உனக்கு என் மேல கோபம் போச்சேப்பா. தட்சிணநாதா, ஒரு வழியா கருணை காட்டிட்டியே. பல மாசமா கோவமா இருந்த ஈஸ்வரன் திடீர்னு இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காருன்னா அது ஏன்னு தான் புரியலப்பா. தேவிகா, காரணம் எதுவா இருந்தா என்ன, நமக்கு இருந்த கவலை போச்சுல. இந்த கவலையிலேயே இன்னும் என்னெல்லாம் அபசகுணம் நடக்குமோன்னு பயந்து போயிருந்தேன். ஆனா இப்ப தட்சிணநாதனுக்கு நம்ம மேல கோபம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுமா. விளக்கு பிரகாசமா எரியறத நானும் பார்க்கணும். வாமா. सौराष्ट्रदेशे विशदेति रम्ये ज्योतिर्मयं चन्द्रकलावतंसं भक्तिप्रदानाय कृपावतीर्णं तं सोमनाथं शरणं प्रपद्ये, तं सोमनाथं शरणं प्रपद्ये. श्रीशैलसङ्गे विबुधातिसङ्गे तुलाद्रितुङ्गेऽपि मुदा वसन्तं तमर्जुनं मल्लिकापूर्वमेकं नमामि संसार. பரமேஸ்வரா, இந்த விளக்க பிரகாசமா எரிய வச்சு எங்களுக்குள்ள இருந்த பயம் கவலை எல்லாம் நீ போக்கிட்டப்பா. நானும் பயந்து போயிருந்தேன்ப்பா. இனிமே என் கனவுலயும் பாம்பு வராதுன்னு தைரியம் வந்திருக்கு. பெரிய காரியத்தை பண்ண போறேன், அதோட சுபசகுனம் தான் இது. இனிமே எனக்கு எல்லாமே வெற்றிதான். அப்படி என்னப்பா காரியம்? சமயம் வரும்போது சொல்றேம்மா. நான் நினைச்சது நடந்ததுன்னா உன் கல்யாணத்தை தாம் தூம்னு நடத்துவேன். இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த 10 ஊர் ஜனங்களும் அதை மறக்க கூடாது, அப்படி நடத்துவேன். இது எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்குல்லப்பா. எல்லாம் குருசாமியோட மகிமை. தட்சிணநாதேஸ்வரன் அந்த காலத்துல இருந்தே இந்த மாதிரி பயங்கள்ல இருந்தும் கவலைங்கள்ல இருந்தும் நம்மளை காப்பாத்திக்கிட்டு வரான். இப்ப இங்க வந்தாங்களே விருந்தாளிங்க, புரந்தரதாசரோட வீட்டுக்கு விட்டெல்லாம் வந்த மாதிரி அவங்க கால் ராசியும் இதுக்கு காரணமா இருக்கலாம் இல்லையாப்பா? அப்படியும் இருக்கலாமா. எதுவா இருந்தா என்ன, இனிமே எனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். சுவாமி சன்னதியில இந்த விளக்கு இன்னைக்கு ராத்திரி முழுக்க எரியட்டும். शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा. சரியான ஏடா குடனி, நீ செஞ்ச தப்பால நம்ம 2 பேரும் எப்படி சுத்திட்டு இருக்கோம்னு பாரு. ஒரு ராத்திரி தங்குறதுக்கு இங்க ஒரு இடமும் கிடைக்கலையே. சுந்தரியம்மா நம்ம கூட இருக்கும்போது நம்ம நல்லா தான் இருந்தோம், எந்த பிரச்சனையும் வரல. ஆனா இப்போ சுந்தரியம்மா நம்ம கூட இல்ல, அதனாலதான் ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிக்குது. தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. அவங்க வீட்ல கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்கல. இது எல்லாத்துக்கும் நீதாயா காரணம். ஒரு பொருளை பாதுகாப்பா வச்சுக்க தெரியல. நான் என்ன பண்றது, கை வலிக்குதுன்னு கொஞ்சம் இறக்கி வச்சேன். சுந்தரி அம்மாக்காவது அறிவு வேண்டாம் நம்மளை விட்டு போக கூடாதுன்னு? ஆமா ஆமா, கால் வலி வந்தா காலை கழட்டி வச்சிருவியா என்ன? மல்லி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் அந்த வண்டியில சுந்தரியம்மா வைக்கும் போது சுந்தரியம்மா மாதிரி 4-5 விக்கிரகம் அங்க இருந்தது. அப்படியா? ஆமா, அப்ப எனக்கு தோணவே இல்ல, இப்பதான் ஞாபகம் வருது பாரு. ஐயோ என் அறிவு குழந்தை, இப்பவாது உனக்கு ஞாபகம் வந்துச்சுல, ரொம்ப சந்தோஷம். நீ ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருந்தா சுந்தரி அம்மா நம்மளை விட்டு போயிருக்க மாட்டாங்க. மல்லி, அங்க பாரு மண்டபம் இருக்கு.
அவர் சொன்ன இடம் அதாத்தான் இருக்கும். வா நாம அங்க போலாம். இங்கேயே நின்னா ராத்திரி முழுக்க இங்கேயே தான் இருக்கணும். அப்புறம் யாராவது ராத்திரி வந்து என்ன தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீ தனியாவே தான் இங்க இருக்கணும். அப்ப என்ன பங்காரி பண்ணுவ? ஐயோ, என்ன பயமுறுத்தாத. நீ இல்லாம தனியா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ பெரிய வீரன்னு என் கூட உன்னை கூட்டிட்டு வந்தேன் பாரு. இப்போ உன்னையும் சேர்த்து நான் தான் பாத்துக்கணும். ஆமா, நீ என்ன பாத்துக்கணும், நான் உன்னை பாத்துக்கணும். அப்படி சொல்லிதானே வீட்டுல அனுப்புனாங்க. ஆனா உன்னை கூட்டிட்டு வந்ததுல எல்லாமே தலைகீழா தானே நடக்குது. அப்படிலாம் சொல்லாத. இனிமே தப்பு எதுவும் பண்ண மாட்டேன். செஞ்ச தப்புக்கு பரிகாரம் என்னன்னு சொல்லு. நான் சொல்ற வரைக்கும் தோப்பு காரணம் போடு. சரி, போடுறேன். ஏன் தள்ளுற? வேண்டாவா? அப்பா, அந்த ஈஸ்வரன் நமக்கு வழிகாட்ட, நம்ம கஷ்டங்களை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம கிட்ட வருவாராம். பல மாசங்களா நம்ம வீட்ல விளக்கு ஏத்தவே முடியல. இந்த குறைய நிறைவேத்துறதுக்கு இப்ப வந்திருந்தாங்களே 2 பேரு, அவங்களே ஏன் சிவன் பார்வதியா இருக்க கூடாது? இங்க விளக்கு எரிஞ்ச உடனே உனக்கு மூளை குழம்பிடுச்சா? இப்ப வந்தவங்க உன் கண்ணுக்கு சிவன் பார்வதி மாதிரி தெரிஞ்சாங்களா? 2 பேரும் பைத்தியக்காரங்க மாதிரி இருக்காங்க. அவன் சரியான முட்டாள் மாதிரி இருக்கான். அந்த பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி இருக்கா. நம்ம சிவன் கூட சாம்பலை பூசிக்கிட்டு சுடுகாட்ட காக்குறவர் தானே. பாக்குறதுக்கு சாம்பல் எல்லாம் பூசிக்கிட்டு பயமுறுத்துற மாதிரி தானே இருப்பாரு. ஆனா அப்படியே நாம அவரை பூஜிக்கிறோம்ல, உருவம் முக்கியம் இல்லப்பா. நம்ம மனசுல நினைக்கிற நினைப்பு தான் முக்கியம். நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சோதிக்கிறதுக்காக சிவன் பல வேடங்கள்ல இங்க வருவாரு. சரிம்மா, நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். சிவன் எந்த உருவத்துல வேணா வரட்டும், ஆனா அவன் தனியா வரமாட்டான். அவன் கூட அவனை சார்ந்தவங்க எல்லாம் பின்தொடர்ந்துகிட்டே வருவாங்க. மொத்த கைலாசமே இறங்கி வருமா. அவன் வைபவம் என்ன, அவன் இறங்கி வந்தா எப்பேற்பட்ட ஆர்ப்பாட்டம் நடக்கும். எல்லா புராண புண்ணிய கதைகளும் உனக்கு தெரியாதுமா. அவங்க யாரோ வெளியூர்காரங்க, பரதேசிங்க. அவன் உன் கண்ணுக்கு சிவனா தெரியறான்னா உன்னை என்னன்னு சொல்றது? அப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க நம்ம வீட்டுக்குள்ள கால் வச்சதுனால தான் விளக்கு பிரகாசமா எரியுதுன்றது என்னுடைய நம்பிக்கை. அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும். அதுக்கு நீங்க ஒத்துக்கணும்பா. நான் அவங்களை கூட்டிட்டு வரேன். இல்லனா நானும் போய் அவங்க கூடவே இருக்கேன். பாவம்பா, அவங்க 2 பேரும் என்ன கஷ்டப்படுறாங்களோ என்னவோ. சரி, மண்டபத்துக்கிட்ட தான் நின்றுட்டு இருப்பாங்க, போய் கூட்டிட்டு வா. ஆனா அவங்கள அந்த பக்கமாவே உட்கார வை. வீட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிட்டு வந்துடாத. விட்டா அவங்கள கூட்டிட்டு வந்து பீடத்துல உட்கார வச்சு அவங்க தான் சிவன் பார்வதின்னு பூஜை பண்ணிடாத. சரிங்கப்பா. சுவாமி தட்சிணநாதேஸ்வரா, நீ எங்க, அந்த பரதேசிங்க எங்க? என் பொண்ணு பிடிவாதத்துக்காக நான் அவங்கள வீட்டுக்குள்ள விடுறேன். என்னம்மா, உன் சிவன் பார்வதி கிடைக்கலையா?
உங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்காப்பா? மனசுக்குள்ள சந்தோஷப்படுவீங்களே. அவங்க வீட்டுக்கு வந்தப்பவே உள்ள சேர்த்திருந்தா எங்கேயே இருந்திருப்பாங்க. பாவம் இப்ப எங்க இருக்காங்களோ, என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ. போட்டும் விடுமா. சாமி எப்படி எல்லாரையும் காப்பாத்துறானோ அதே மாதிரி அவங்களையும் காப்பாத்துட்டோம். நீங்க எப்பவும் இப்படித்தான்ப்பா பண்றீங்க. நான் சொல்றதையும் கேட்கறதில்ல, கேட்கறதையும் செய்யறதில்ல, எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறதுக்குள்ள எல்லாமே கைமீறி போயிடும். உன் பிடிவாதம் எனக்கு தெரியுமா. அங்க பார். நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? அவங்க எங்க இருந்தாங்க? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இவங்க இல்லைன்னா ராத்திரி பூரா நீ தூங்க மாட்ட. இவங்களே நினைச்சுக்கிட்டு தவிச்சிட்டு இருப்ப. என் மேல வேற கோவப்படுவ. அதான் நீ இந்த பக்கம் போனவனா நான் அந்த பக்கம் போனேன். பார்த்தேன், கூட்டிட்டு வந்தேன். அப்ப வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் கூட்டிட்டு வந்திருக்காங்களேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ராத்திரி இங்கே தங்கிக்கங்க. அது சரி, உங்களுடைய பேர் என்ன? என் பேரு மல்லி, இவன் பேரு பங்காரி. என் சிநேகித தோண வழிகாட்டி எல்லாமே இவன் தான். ஆனா கொஞ்சம் எடகுடம். அதெல்லாம் எதுக்கு சொல்ற? நான் ஏட கூடலாம் இல்லைங்க. எப்பயாவது அந்த மாதிரி ஆயிருங்க. சரி வாங்க உள்ள போலாம். ரோட்ல போற பரதேசிங்களெல்லாம் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராளே. தட்சிணநாதா, எனக்கு புதையில கொடுக்கறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு கொஞ்சம் புத்திய கொடுப்பா. திரிபுர சுந்தரி அம்மன் இருக்கிற சக்கராபுரி தான் உங்களுடைய ஊரா? நான் அந்த ஊரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா கிட்ட அந்த ஊருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டேன். அவரு இப்ப கூட்டிட்டு போறேன், அப்புறம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. இப்ப சமீபத்துல தானே உங்க ஊர்ல உற்சவம் கூட நடந்துச்சு. ஆமா, உற்சவம் நடந்துச்சு, கூடவே கலவரமும் நடந்துச்சு. கலவரமா? ஆமாங்க, 21 வருஷத்துக்கு ஒரு முறை எங்க ஊர்ல ஸ்ரீசக்கர உத்வகம் நடக்கும். இந்த வாட்டியும் நடந்துச்சு. ஆனா பங்காரி, அதெல்லாம் எதுக்கு இப்போ? ஆமால, நாங்க இங்க இருந்து கிளம்பும் போது நீங்களே என் கூட வாங்கல. நான் உங்களுக்கு கோவில் மொத்தமும் சுத்தி காட்டுறேன். எனக்கு கோவில் வரலாறு எல்லாமே தெரியும். நானே உங்களுக்கு எங்க அம்மன் கோவிலை அறிமுகப்படுத்துறேன். அப்படியா? அப்படின்னா நிச்சயமா நானும் உங்க கூட இந்த தடவை வருவேன். அது சரி, இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? அது தக்ஷணநாதீஸ்வர சுவாமிய தரிசனம் பண்ணா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன, அப்ப வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? எங்க தட்சிணநாதீஸ்வரர் சன்னதியில நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நாங்க கல்யாணம் பண்ணிக்க வரல, தரிசனம் பண்றதுக்கு வந்திருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் சிநேகிதங்க மட்டும்தான். சும்மா இவதான் உங்க ஊர் சாமிய தரிசனம் பண்ணணும்னு கேட்டா, அதனால அவ வீட்டுல இருக்கிறவங்க என்ன துணைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நல்ல வேலை தான் பண்ணிருக்கீங்க. பல மாசமா எங்க வீட்டுல சாமி வேலைக்கு ஏத்தவே முடியல. நீங்க வந்தாலும் வந்தீங்க, வலது கால உள்ள எடுத்து வச்சீங்களா, உடனே பிரகாசமா விளக்கு எரியுது. நாளைக்கு காலையில கோவில இங்க எத்தனை மணிக்கு திறப்பாங்க? காலையில 6 மணிக்கெல்லாம் கோயில் கதவை திறந்துருவாங்க. கோயில மொத்தமா எங்க அப்பா தான் பாத்துக்கிறாரு. அவரே உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பக்கத்துல இருந்து தரிசனம் பண்ண வைப்பாரு. உங்க அப்பாவை விட நீங்க இங்க கூட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளவுதானே, நானே உங்க கூட வந்தா போச்சு. பூஜை அபிஷேகம் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்க்கலாம். ஆனா நம்ம தரிசனம் பண்றதுக்கு சுந்தரியம்மா நம்ம கூட இல்லையே பங்காரி. சுந்தரி அம்மாவா? உங்க கூட இன்னொருத்தங்களும் வந்தாங்களா? இல்ல இல்ல. ஆமா. என்னங்க இது, இவர் இல்லங்கறாரு, நீங்க ஆமாங்கறீங்க. அது இங்க கூட சுந்தரி அம்மா வந்தாங்க. ஆனா அவங்க சும்மா இரு பங்காரி. சரி சரி, யார் இந்த சுந்தரி அம்மா? அது இப்ப வேண்டாம், நேரம் வரும்போது சொல்றேன்.